ரஷ்யாவின் அரசாங்கம் கலைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். பிரதமர் அவர்கள் அவர்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாங்க, ரஷ்யாவின் பிரதமர் அவர்கள். ஸோ இதற்கு பின்னால் இருக்கும் சில விதமான உண்மைகள் என்ன? ரஷ்யா சீனா ஒரே பாதையில் செல்கிறதா? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம். அப்படி எழுந்திருந்தால் இதுதான் பதிலாக இருக்கும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அவர்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக ஒரு அதிபராக இருக்கிறார். ஸோ இங்கே அதிபர் பிரதமர் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில் இந்தியாவிலலாம் அதிபர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடையாது, குடியரசுத் தலைவர் தான். ஆனால் ரஷ்யாவிலலாம் அதிபர் இருப்பாங்க. அதிபர் தான் அந்த நாட்டுக்கு எந்த மாதிரியான பிரதமர் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறவங்க. ஸோ அவர் செலக்ட் பண்ணுற அந்த நபர் தான் ஒரு பிரைம் மினிஸ்டராக பிரதமராக இருக்க முடியும். சரி, இப்படி பிரதமராக இருந்த பிறகு அதை யார் அங்கீகரிக்க வேண்டும்? இப்போ ஒரு அதிபர் புட்டின் அவர்கள் ஒரு நபரை சூஸ் பண்ணி இவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லும்போது அதை ரஷ்யாவின் பாராளுமன்றத்தில் இருக்கும் கீழவை உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்தால்தான் அவர் எதவா இருக்க முடியும்? பிரதமரா இருக்க முடியும். இதுதான் இந்த அரசியல் சாசனம் சொல்வது. ஸோ அரசியல் சாசன சட்டம் 117 கீழ்தான் நான் இந்த அரசாங்கத்தை விடுவிக்கிறேன் இல்லாட்டி கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போது ரஷ்யாவின் பிரதமராக இருந்தவர் சொல்கிறார். ஸோ செக்ஷன் 117 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக தேடி பார்க்கும்போது தான் நாட்டின் நலனுக்காகவும் இல்லை சரிவர ஒரு அரசாங்கம் அதனுடைய கடமையை செய்யாவிட்டாலும் இந்த மாதிரி 117 பயன்படுத்தி அந்த நாட்டின் அரசாங்கத்தை கலைத்து விடலாம். ஸோ நாட்டின் நன்மைக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த நன்மைக்காகத்தான் இந்த அரசாங்கத்தை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மையிலேயே நாட்டின் நன்மைகள் இருக்கிறதா, அப்படி இல்லைனா புட்டின் அவர்களுடைய நன்மைகள் இருக்கிறதா? இந்த கேள்வி நம்முள் எழ வேண்டும். ஸோ புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரஷ்யா பார்த்த மிகப்பெரிய அதிபர்களில் இவர் முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் அதிபராக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க அரசாங்கத்தாலும் பலவிதமான உலக நாடுகளாலும் பல்வேறு விதமான பொருளாதார தடைக்கு உட்படுத்தப்பட்டது ரஷ்யா. அது மட்டுமே கிடையாது, ரஷ்யாவில் 1008 குழப்பங்கள் இருந்தது. அத்தனைக்கும் ஒரே மனிதர் தீர்வு கண்டார் என்று சொன்னால் அதை புட்டின் அவர்கள் என்று சொல்லலாம். ஸோ இந்த புட்டின் அவர்களுக்கு அங்கே ஒரு சட்ட சிக்கல் இருந்தது, ரஷ்யாவில் ஒரு சட்ட சிக்கல் இருந்தது. ஒரு அதிபராக இருப்பவர் 3வது முறையாக தொடர்ந்து அதிபராக நீடிக்க முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ இவர் 1999 தான் அதிபராக மாறுகிறார். இப்படி அதிபராக மாறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன் வழியாக அன்றைய தினம் புட்டின் அவர்கள் அதிபராக மாறவில்லை. அப்போதைய அதிபர் சொல்கிறார், இனி புட்டின் தான் இங்கே இருக்கிற அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஸோ புட்டின் அவர்கள் எங்கே வந்துட்டாங்க? அதிபராக வந்துவிட்டார். அதற்கு முன்பாக புட்டின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் எந்த வேலையுமே இல்லாமல், அதாவது கவர்மெண்ட் வேலை இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அவருடைய அதிகார வர்க்கம் என்பது முழுவதுமாக கவர்மெண்ட் முழுவதுமாக இருந்தது. அதற்கு முன்பு வரை புட்டின் அவர்கள் செய்த வேலை உளவுத்துறையில் தான். KGB அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, ரஷ்யாவின் உளவுத்துறை, அதில் ரொம்ப பெரிய அளவு வேலை செய்தவர் தான் இந்த புட்டின் அவர்கள். ஸோ அதன் பிறகு கொஞ்சமாக அவர்களுடைய அதிகாரம், நிறைய பேர் அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள். இப்படி வளர்ந்து ஒரு அதிபராக மாறிவிட்டார். அடுத்ததா 2000 என்கிற ஆண்டில் ஒரு தேர்தல் என்பது வருகிறது. அந்த தேர்தலிலும் புட்டின் அவர்கள் வென்று விட்டார். புட்டின் அவர்கள் வென்று விட்டார் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து மக்களும் புட்டினை நம்பினாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவரும் செய்ய தொடங்கினார். இப்படி செய்ய தொடங்கும் போது தான் அங்கே இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தெரிய வருது. புட்டின் அவர்கள் அவங்க செஞ்ச நிறைய வேலைகள் என்ன? கண்டிப்பாக ஆர்மி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தணும், ரொம்ப பெரிய அளவிலான வெப்பன்ஸ் ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும், எக்ஸ்போர்ட் அதிக அளவு கூட்ட வேண்டும். இந்த மாதிரி ஒரு உள்கட்டமைப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தார். ஸோ ஒரு அதிபர் எத்தனை ஆண்டு காலம் அவருடைய பொறுப்பில் இருக்கலாம் என்று கேட்டால் 6 ஆண்டு காலம். ஒவ்வொரு 6 ஆண்டு காலத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு எலெக்ஷன் வரும். இவர் 2000 வருடம் அதிபராக வந்துவிட்டார். ஆல்ரெடி 1999, அதாவது ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 2000 எலெக்ஷன் வச்சு அவர் ஜெயிச்சிட்டாரு. 2006, 2012, 2018 இப்படி 3 நேரங்களிலும் இவர் ஜெயித்து விட்டார். அடுத்ததாக 2024 அவருடைய அதிபர் காலம் என்பது முடிவடைகிறது. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கணும், 1999, 2000, 2006, 2012, 2018 5 வருடங்கள் இல்லாட்டி 5 முறை இவர் அதிபராக இருந்திருக்கிறாரே, நீ என்ன சொன்ன? 3 முறை தான் ஒரு அதிபராக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னியே, ஏதாவது உள்ளடி வேலை நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு சின்னதாக உள்ளடி வேலைலாம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிபர் தான் பிரதமர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ இவருக்கு பிடித்த ஒரு நபரை இல்லாட்டி இவருக்கு கீழ்ப்படியும் ஒரு நபரை இவர் பிரதமராக சூஸ் பண்ணிட்டாரு, தேர்ந்தெடுத்து விட்டார். இது 2008 நடந்தது. ஸோ இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு புட்டின் அவர்கள் பிரதமராக இருந்தவர் அதிபராகவும் சின்னதாக ஜாப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க.
இப்படிலாம் அரசியல் சாசனம் அங்கே இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. ஸோ இந்த ஜாப் எக்ஸ்சேஞ்ச் வழியாக இவர் பிரதமராகத்தான் இருந்தார், அதிபராக இல்லை அப்படிங்கிற ஒரு சட்ட நுணுக்கம், ஒரு சட்டம் அங்கே சொல்லப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இத்தனை முறை இவர் இந்த அதிபர் எலெக்ஷனில் நிற்க முடிந்தது. ஸோ இப்படி இவருடைய பவர் அப்படியே அவர் கண்டினியூ பண்ணிட்டே வரார். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் 2024 மறுபடியும் ஒரு எதிர்க்கட்சி இவருக்கு எதிராக ரொம்ப பெரிய பிரச்சாரங்கள் எல்லாமே செய்து வருகிறது. ஸோ நினைக்கிறார் புட்டின் அவர்கள் கண்டிப்பாக இவங்க ஏதாவது செய்வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது இந்த ஒரு அரசியல் சாசனத்தில் செய்ய வேண்டும். இலங்கையில் எப்படி ஒரு அரசியல் சாசனம் மாற்றப்பட்டது, அதே மாதிரி இங்கே இருக்கிற ரஷ்யாவில் இருக்கிற ஒரு அரசியல் சாசனம் என்பது மாற்றப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தான் 2 தினங்களுக்கு முன்பாக ரஷ்யாவின் அதிபர் சொல்கிறார். ஸோ இப்படி என்ன அறிவிப்பு சொல்றாரு, நான் இந்த பிரதமரை, அதாவது அதிபர் பிரதமரை தேர்ந்தெடுப்பார், கீழவை அதற்கு சம்மதம் கொடுக்க வேண்டும். இப்போது நேரடியாக கீழவைக்கு நான் ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறேன், பிரதமரை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஸோ ஓகே, அவங்களுக்கு பவர் கூடுதலாக கிடக்கு அப்படின்னா அதிபரனுடைய அந்த பவர் குறைக்கப்பட்டுள்ளது. கரெக்டு தானே? இந்த அதிபரனுடைய பவர் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் டாப், எந்த முடிவு வேணாலும் இவர் தான் எடுக்கணும். ஆனால் 2024க்கு பிறகு இப்படியே இருக்காதுன்னு நினைச்சவர் என்ன செஞ்சாரு, அடுத்ததாக ஒரு ஸ்டேட் கவுன்சிலுக்கு கொஞ்சம் அதிகமான வேலையை கொடுக்க வேண்டும், ரொம்ப பெரிய பதவிகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறத இருக்கு. ஆனால் அதில் கூடுதலான பவரை கொடுக்குறாங்க. இதனால் வரையிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது சரியாக வரையறுக்கப்படவில்லை. இப்போது அது வரையறுக்கப்பட போகிறது. ஸோ இந்த ஸ்டேட் கவுன்சில் தான் அடுத்ததாக முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறப்போகிறது. ஸோ இப்படி ஒரு மாற்றம் வரும்போது இந்த ஸ்டேட் கவுன்சிலுக்கு தலைவராக யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்த புட்டின் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டேட் கவுன்சிலில் இருக்கிறவர் எத்தனை ஆண்டு காலம் இருக்க வேண்டும், இது எதுவுமே வரையறுக்கப்படவில்லை. ஸோ லைஃப் லாங் ஃபுல்லாக ஸ்டேட் கவுன்சிலில் யார் தலைவராக இருக்க போகிறார், புட்டின் அவர்கள் தலைவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தான் 2018 சீனாவில் ஏற்பட்ட ஒரு அரசியல் சாசன மாற்றத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சீனாவின் அதிபராக இருக்கும் ஜி அவர்களுக்கு ஒரு விருப்பம், 2018 ஒரு சட்டத்தை போடுறாரு, இதை இனிமே எலெக்ஷன்லாம் வேண்டாம்ப்பா, நானே உங்களை ஆண்டுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்க, நம்ம அரசாங்கம் வழியாக பேசி தீர்த்துக்கலாம், அதுவரையிலும் நான் தான் உங்கள் அதிபர். இதுதான் குட்டியாக ஷார்ட்டாக சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருந்தது, நிறைய பேர் அவர் பழி வாங்கினார், அதெல்லாம் வேறொரு கதையாக இருக்கட்டும். ஸோ இவர் ஷார்ட்டாக சொன்ன உடனே ஒரு வார்த்தையும் சொன்னார்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா என்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். ஆனால் இப்படி யாராவது சொல்ல வந்தாங்கன்னா உடனே அவர் தூக்கிடுவாங்க. அதுக்கான நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இவர் வகுத்துட்டாரு. யாருமே சொல்லவும் முடியாது, இவர் தான் அதிபராக இருந்தார், எல்லா பவரும் இவருக்கு தான் இருக்கு. ஜி அவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லா பவரும் என்கிட்ட தான் இருக்கு, அதே மாதிரி இந்த நாடு வீழ்ச்சி அடைந்தாலும் அதற்கான உத்தரவாதமும் நான் தான். ஸோ நான் என்பவன் இந்த நாட்டினுடைய ஒரு அதிகாரியாக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனாக எப்போதும் உங்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதை தான் இப்போ புட்டினும் செய்து வருகிறார். நான் என்னுடைய அதிகாரத்தை, இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க போவதாக கிடையாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு வரும் காலம் என்பது ரொம்ப முக்கியமான காலங்கள். அடுத்ததாக ஒரு 10 வருடம், இந்த 10 வருடத்தில் அடுத்த வல்லரசு என்பது மாற்றப்படலாம். அந்த வல்லரசு போட்டியில் நாமும் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஒரு அதிபராக இல்லாமல் போய்விட்டால் ரஷ்யாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. எனவே நீங்கள் எனக்கு இந்த ஒரு ஆதரவை தர வேண்டும். இது நேரடியாக அவர் கேட்டிருந்தா கூட மக்கள் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரசியல் பிரஷர் இருக்கிறதுனால தான் இவர் என்ன செய்யறாரு, சட்டத்திட்டம் வழியாக, சட்டங்கள் வழியாக செல்கிறார். ஸோ இவர் இந்த மாதிரி அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய நண்பர் இல்லாட்டி அடுத்ததா பிரதமர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க இப்படி சொல்றீங்கன்னா நான் இந்த அரசாங்கத்தை கலைத்து விடுகிறேன். அரசியல் சாசனம் 117 அந்த செக்ஷன் 117 வழியாக கலைக்கப்பட்டது. இப்போ ரஷ்யாவின் அரசாங்கத்தை அடுத்ததா 16ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கீழவையிலிருந்து கொஞ்சம் ஓட்டுகள் என்பது போடப்படும். அடுத்த நபர் யார் அப்படின்னு சொல்றது, யார் இந்த பிரதமரை அடுத்ததா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் புட்டின் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்படி புட்டின் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இது எல்லாமே இருக்க போகுது. ரஷ்யா அப்படிங்கிற நாடே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. புட்டின் அவர்களை பேசிட்டு இருக்கும்போது தான் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைசினா டயலாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பிடம் சிலவித பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காகத்தான். இது ஒரு கூட்டம் எப்பவுமே கூட்டிகிட்டே இருக்கும். நியூ டெல்லியில் வச்சு தான் இது கூட்டிட்டு இருக்கு. அதற்காக வந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பார்த்திருக்கிறார். இது ஒரு பக்கம். 13ஆம் தேதி ரஷ்யாவின் அதிபர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி 2020 நம்ம 2019 நிறைய விஷயங்கள், அதாவது 2 நாடுகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை நம்ம மார்க் அவுட் பண்ணியிருந்தோம். அதை கண்டிப்பாக செயல்முறைப்படுத்த வேண்டும். 2020வது வருடம் நமக்கான வருடம். நம்ம 2 நாடுகளுக்கு இடையே இருக்கும் இந்த நட்பை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் சொல்லியிருப்பதாக சொல்கிறார்கள். ஸோ ரஷ்யாவின் அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வந்துட்டாங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இங்கே வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. அடுத்ததா யார் வரப்போறா,
அமெரிக்காவின் அதிபரும் இங்கே வரப்போகிறார். இப்படி இந்தியா என்கிற ஒரு நாடு எல்லாருமே சென்ட்ரலைஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. யார் எந்த பக்கம் போனாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட் வேணும். இந்தியாவுக்கும் அதே தான். நீங்கள் அங்கங்கே சண்டை போட்டாலும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டும் வேணும், அமெரிக்காவுக்கு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னல் வலைகள் இங்கே பின்னப்பட்டு இருக்கின்றன. இதிலிருந்துலாம் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இந்தியா எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்க, அமெரிக்கா எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஸோ ரஷ்யாவின் இந்த அரசியல் மாற்றம் ஏன், எதற்காக, எப்படி, எதனால் அப்படிங்கிறது முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.